அதிகாரம் 12. தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் தனக்கு நியமித்திருக்கிற கடமைகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் ஆலோசனைகளை நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு விசுவாசமும் கிறிஸ்துவை பற்றிய ஞானமும் மிகவும் முக்கியமானவை. ஆகையினால் பவுல் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்க என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் உபதேசங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் கடைபிடிப்பது மிகவும் அவசியமானது. இதுவே பிரசங்கத்தின் ஜீவன். நாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். இந்த விசுவாசமானது அன்பினால் கிரியை செய்கிறது. பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் தான் பரலோகத்திற்கு செல்லுகிற பாதை. இதை தவிர வேறு பாதை எதுவும் நமக்கு நியமிக்கப்படவில்லை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் 3 விதமான கடமைகள் உள்ளதாக பவுல் குறிப்பிடுகிறார். அவையாவன: நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய கடமைகள், நம்முடைய சகோதரருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். தேவனுடைய கிருபையானது நமக்கு தெய்வீக சத்தியங்களை போதிக்கிறது. தேவ பக்தியோடும் தெளிந்த எண்ணத்தோடும் நீதியோடும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய கிருபையினால் நமக்கு போதிக்கிறார். பவுல் இந்த அதிகாரத்தில் தேவபக்தி, தெளிந்த எண்ணம், நீதி ஆகியவை என்றால் என்ன என்று உபதேசம் செய்து அவற்றை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார்.